வணக்கம். நான் உங்கள் மோகனா. 6/9/2025 சனிக்கிழமை தினத்தந்தி உங்கள் முகவரி. இங்கே பாருங்கள், வீட்டு மனை தேர்வில் மனதில் கொள்ள வேண்டிய விதிமுறைகள். லேண்ட் மனையை பற்றி போட்டிருக்காங்க. நடுத்தர வர்க்க மக்களிடையே தங்களுடைய வாழ்நாள் கனவாக சொந்தமாக வீடு அல்லது மனை வாங்குவது இருந்து வருகிறது. மேலும் வாஸ்து சாஸ்திர நம்பிக்கைகளின் அடிப்படையில் தங்களுடைய வீடு கட்டும் முறைகள் அல்லது வீட்டு மனை வாங்கும் முயற்சிகள் அமைய வேண்டும் என்றுதான் பெரும்பாலானோர் விரும்புகிறார்கள். வீட்டு மனையை தேர்ந்தெடுப்பதில் ஏராளமான வாஸ்து சாஸ்திர ரீதியான குறிப்புகள் இருந்தாலும் நடைமுறையில் பயன்படுத்தும் வகையில் அவற்றிலுள்ள முக்கியமான விதிமுறைகளை இங்கே ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதலாவதாக, எந்த ஒரு மனையாக இருந்தாலும் அதனுடைய திசை என்ன என்பதை முதலில் கவனிப்பது அவசியம். 4 திசைகளில் வடக்கு மற்றும் கிழக்கு ஆகிய திசைகள் நேர்மறை சக்திகளை தருபவையாக வாஸ்து குறிப்பிடுகிறது. அந்த வகையில் வடக்கு மற்றும் கிழக்கு திசை பார்த்த மனைகளை வரும் பலர் விரும்பி வாங்குகிறார்கள். ஆனால் அதற்காக தெற்கு மற்றும் மேற்கு பார்த்த வீட்டு மனைகள் கெடுதலை தரும் என்பது மூட நம்பிக்கையாகும். ஏனென்றால் தெற்கு மற்றும் மேற்கு வாயில் அமைந்த வீடுகளில் கோடீஸ்வரராக வாழ்பவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். இரண்டாவது, அந்த மனையில் உள்ள முன்னின் தன்மை எப்படிப்பட்டது என்பதை பொதுவான முறையில் ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப அந்த மனையை தேர்வு செய்யலாம். பொதுவாக ஒரு மனையில் உள்ள மண்ணின் நிறம், அதன் ஈரப்பதம், அதில் அமைந்துள்ள மேடு பள்ளங்கள் ஆகியவற்றை கவனமாக பார்த்துவிட்டு மனைகளை தேர்வு செய்வது பலருடைய வழக்கம். ஆனால் பெரிய நகர்ப்புறங்களில் உள்ள நெருக்கடியான பகுதிகளில் அதிகப்படியான விலை மதிப்பு கொண்ட மனைகள் அவ்வாறு பார்ப்பதற்கு எந்தவிதமான வாய்ப்பு இருக்காது. மூன்றாவதாக, அந்த மனையை அணுகுவதற்கு சாலை வசதிகள் எந்த அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளன என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வகையில் வீட்டின் கட்டுமான பணிகளை தொடங்கி செய்யும் பொழுது முறையான சாலை வசதியோ அல்லது மின்சார வசதியோ இல்லாத நிலையில் அவற்றை அமைப்பதற்கு வீட்டு உரிமையாளர்களுக்கு திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு ஏற்படும். அதனால் நல்ல சாலை வசதி இருக்கும் நிலையில் தெற்கு அல்லது மேற்கு மனைகளை கூட வாங்கி அவற்றை வாஸ்து சாஸ்திரத்தின் துல்லியமான விதிமுறைகளின்படி அமைத்து கொள்வதே புத்திசாலித்தனம். நான்காவதாக, ஒரு மனதின் வடிவம் எவ்வாறு இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அதை தேர்வு செய்ய வேண்டும். பொதுவாக நீளம் மற்றும் அகலம் ஆகிய இரண்டும் சம அளவாக உள்ள சதுர மனை அகலத்தை விட 2 மடங்கு நீளத்தை விட 2 மடங்கு அகலமும் கொண்ட மனைகளும் பிரதானமாக பொதுமக்களால் தேர்வு செய்யப்பட்டு வாங்கப்படுகின்றன. அவற்றில் கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய பகுதிகள் நீளமாக இருப்பது ஆண் மனை என்றும் வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய திசைகள் நீளமாக இருப்பது பெண் மனை என்றும் குறிப்பிடுகிறது. 5வது, மனையின் வடிவங்களில் நிலவட்டம், முக்கோணம் 4ற்கும் மேற்பட்ட பக்கங்கள் மனையின் நீளத்தை விட அகலம் பல மடங்கு அதிகமாக இருப்பது அல்லது மனையின் அகலத்தை விட நீளம் பல மடங்கு அகலமாக இருப்பது ஆகிய மனைகள் தவிர்ப்பது நல்லது. அதாவது, ஒரு மனையின் சுற்றுப்புறங்களில் உள்ள பகுதிகளை விட அந்த மனை சற்று உயரமாக இருப்பது தான் நல்லது. மற்ற சுற்றுப்புற பகுதிகளை விட தாழ்ந்த நிலையாக அந்த மனை இருந்தால் அது நிச்சயமாக வாங்குவோருக்கு முன்னேற்றத்தை தராது என்று வாஸ்து சாஸ்திரம் எச்சரிக்கை செய்கிறது. அது மட்டுமில்லாமல் மழை காலங்களில் பள்ளமாக உள்ள அந்த பகுதியில் நீர் தேங்குவதால் பல்வேறு சிக்கல்களும் உருவாகும். கட்டிட ஆயுளை நீட்டிக்கும் ஒருங்கிணைந்த அஸ்திவாரம். அனைத்து விதமான கட்டிட அமைப்புகளிலும் அஸ்திவாரம் என்பது தான் மிக மிக முக்கியமானது. அதில் ஏற்படும் சிறு பிழை கூட மொத்த கட்டிடத்தையே பாதிக்கும் வகையில் அமைந்து விடக்கூடும் வகையில். அதனால்தான் அஸ்திவார அமைப்புகளில் எந்தவிதமான சமரசத்தையும் யாரும் செய்து கொள்வதில்லை. இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் பல்வேறு விதமான அஸ்திவார தொழில்நுட்ப முறையில் கடைபிடிக்கப்படுகின்றன. அது எப்படி இருந்தாலும் சில பொதுவான விதிமுறைகளை அறிந்து கொள்வது புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு பயனுள்ள செய்தியாக இருக்கும். கட்டிடத்தின் மொத்த பரப்பின் அஸ்திவார தரையின் பரப்பு ஏறக்குறைய 8 முதல் 15% தான் இருக்கும். அறைகள் சுவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப அஸ்திவார பரப்பளவு இருக்கும். கட்டிடத்தின் ஒட்டுமொத்த எடையை 8 முதல் 15% விகித பரப்புள்ள அஸ்திவாரம் மட்டுமே தாங்கி நிற்கிறது. அதனால் அஸ்திவாரம் அதிக சுமையையும் அழுத்தத்தையும் தாங்கி நிற்கிறது. இந்த நிலையில் மீதமுள்ள 85% உட்புற தரைக்கு சுமை அழுத்தம் இவற்றை தாங்குவதில்லை. கட்டிட பலம் மற்றும் பாதுகாப்பிற்கு அஸ்திவாரம் மட்டுமே பொறுப்பாகும். இதற்கு மாற்றாக உட்புற தன்மையும் அஸ்திவாரத்துடன் ஒன்றிணைக்கப்பட்ட
கான்கிரீட் தளமாக வடிவமைக்கும் முறைகள் கையாளப்பட்டு வருகின்றன. அடுக்குமாடி வீடுகளின் ஒவ்வொரு தளமும் சுவர்களுடன் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளதோ அதேபோல் தரைதளமும் சுவர்களுடன் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இதன் மூலம் பலம் மற்றும் பாதுகாப்பு உட்தரையும் பொறுப்பாக்குகிறது. அந்த வகையில் கட்டிட பளு அழுத்தத்தை தாங்குவதில் எந்த பங்கும் இல்லாத கட்டிடத்தின் சுற்றுப்புற நடைபாதை தளமும் சுவருடன் ஒன்றிணைக்கப்பட்டால் கட்டிடத்தை தாங்கும் தளமாக மாறும். அதாவது போர்டிகோ பால்கனிகள் அஸ்திவாரத்திலிருந்து வெளிப்புறம் நீட்டப்பட்டுள்ளது போல கட்டிடத்தின் வெளிப்புறமாக தாங்கும் தளமும் நீட்டப்படும். அவ்வகையில் அஸ்திவாரத்தின் பரப்பை விட 8 முதல் 10 மடங்கு அதிக பரப்பை கொண்ட தளம் கட்டிட எடையை தாங்கும். மேற்கொண்ட முறையில் ஒருங்கிணைப்பு செய்யப்பட்ட இன்டிகிரேட்டட் ஸ்ட்ரகிள் டிஸ்ஸிங் அஸ்திவார அமைப்பு தரைதள மண் இலக்கமான செட்டில்மெண்ட் மற்றும் அஸ்திவார குறைபாடு என்ற பவுண்டேஷன் ஃபெயிலியர் என்ற குறைகள் முன்னதாகவே தடுக்கப்படுகின்றன. அவ்வாறு பாதிக்கப்பட்டாலும் தரைப்பகுதியை குடைந்து மறுசீரமைத்து சுவர்கள் சரியும் அபாயத்தையும் தடுக்க இயலும். அதாவது 40 அடி அகல கட்டிடத்தின் அடித்தளத்தை 4 அடி அகல சுரங்கம் தோண்டினால் மீதமுள்ள 36 அடி தளம் கட்டிடத்தை தாங்கிக் கொள்ளும். அதனால் சுவர்களை கட்டிடமோ இடியாது. அது மட்டுமல்லாமல் வீடு கட்டி முடிந்த பின்னர் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மற்றும் தட்பவெப்பநிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படும் சுவர்களில் விரிசல்கள் மற்றும் இதர பாதிப்புகளால் வீடு எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் அஸ்திவாரம் வலிமையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஸ்ட்ரகல் அதாவது ஸ்ட்ரக்ரேஷல் டெபிலியன்சி என்ற சொல்லப்படும் கட்டுமான குறைகள் ஏற்பட்டாலும் அவை பெரும் மதிப்பாக அமைவதில்லை. அதனால் கட்டிட திறனுடைய ஆயுட்காலம் அதிகரிப்பதோடு 60 அல்லது 70 ஆண்டுகளுக்கு அதனுடைய நீடித்து உழைக்கும் தன்மை அமைந்திருக்கும். பாரம்பரியமான ரெண்டம் ரெப்பில் என்ற கருங்கால் அஸ்திவாரம் கட்டிடங்கள் அஸ்திவாரம் பாதிப்பு காரணமாக மேலே உள்ள கட்டுமானம் வலிமையாக இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட தொழில்நுட்ப நிலை உருவாகி விடுகிறது. அதன் காரணமாக தான் ஒருங்கிணைக்கப்பட்ட அஸ்திவாரம் கட்டிட டிசைன் என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது. இந்த முறையில் பூமி அதிர்வுகளின் காரணமாக கட்டுமானங்கள் பாதிக்கப்படுவது பெருமளவில் தவிர்க்கப்படும் என்பது கட்டிடத்துறை வல்லுநர்கள் கருத்து பேசி தெரிவித்திருக்கிறார்கள். இத்துடன் உங்கள் முகவரி முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.